இஸ் இட் செல்ஃப் அட்வென்ச்சர். நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்வென்ச்சர்ல தான் போயிட்டு இருக்கிறோம் லைஃப்ல. அண்ட் அன்டில் வி ரீச் அவர் கோல், த ஹோல் லைஃப் பிகம்ஸ் அ டெசர்ட் வேர் வி ஹேவ் டு ஸ்ட்ரைக் த்ரூ எவ்ரி திங் அப்படின்றதான் நம்மளோட லைஃபோட மீனிங்காக இருக்கு. எனக்கு இன்னைக்கு அந்த டெசர்ட்டை விட்டு வெளியே வந்த மாதிரி இன்னைக்கு லைவ் லைஃப் முன்னாடி நான் வந்திருக்கிறது எனக்கு இன்னைக்கு ஒரு ஜீவிதம் கிடைத்த ஒரு மூமெண்ட் இது. தேங்க்ஸ் டு காட் அண்ட் தேங்க் டு எவ்ரி ஒன் ஹஸ் கிவன் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பல ஹிட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் பாட்லேயே வந்து அப்படியே வந்து நம்மளை கட்டி போட்டுருவார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெரி ஓன் ஃபேவரட் லிரிசிஸ்ட் ஸ்நேகன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த மேடையில் இருப்பதற்கும் முதலில் நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா சமீப காலமாக தொடர்ந்து அவர் கூட நான் பயணப்பட்டு இருக்கேன். எத்தனையோ படங்கள் பயணப்பட்டு இருந்தாலும் இந்த மேடைக்கு என்னை அழைத்து வந்து நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். காரணம், இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேர் படிச்சிருக்கோம், அது வாசிப்பாளர்களுக்கு தெரியும். பென்னாயின்னு சொல்லிட்டு அவர் எழுதின அந்த ஆடு ஜீவிதம் புத்தகம் மிகச்சிறந்த நாவல், பல லட்சம் பிரதிகள் விற்ற ஒரு நாவல். இன்னும் சொல்ல போனால் பிரிட்டிஷார் சொன்னது மாதிரி இது ஒரு படம் இல்லை, ஒரு வாழ்வியல், ஒரு மனித உணர்வுகளை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு களம். இதை வந்து அவ்வளவு உணர்வுகளால புதிந்த ஒரு புத்தகம். அதை வந்து படமா பண்றதுக்கு பிரிட்டிஷார் வந்து எடுத்த அந்த முயற்சி வந்து உண்மையிலேயே இது ஒரு எழுத்தாளனுக்கு கிடைத்த வெற்றியா நான் பார்க்கிறேன். ஒரு எழுத்துக்கு, ஒரு இலக்கியத்துக்கு, ஒரு வாழ்வியலுக்கு, ஒரு உணர்வுக்கு கிடைத்த வெற்றியா பார்க்கிறேன். இந்த படைப்புல நானும் ஒரு புள்ளியா எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டியிருக்கு. இசையமைப்பாளர் இசைப்பியலுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கேன். காரணம், அந்த படத்தை நம்ம நிறைய பரிசு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம், எப்ப ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய படங்கள் எழுதி இருந்தாலும் இந்த படத்தோடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் இரவு 2 மணி 3 மணி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன். ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, என்ன அப்படி இருக்கு அப்படின்னா, இல்ல அந்த நாவல் அவ்வளவு அழகான நாவல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து பிருத்திவிராஜ் சார் ஒரு பெரிய ஒரு வாழ்வியல் உணர்வுகளை வெளிப்படுத்தி இருந்தாலும், அதை பிளஸி சார் மிக அழகாக படம் பிடித்திருந்தாலும், இந்த படைப்புள்ள இசை வந்து ஒரு கேரக்டரா நகர்ந்துகிட்டே இருக்கும். அதாவது சுவடுகளுடைய சரிவுகளில் மணல்கள் அசைவதற்கு கூட ஒரு குட்டி இசையமைப்பாளர் இசையமைச்சுக்கிட்டே இருந்திருப்பார். அப்படியே பாத்தீங்கன்னா வலைதளங்கள்ல போகும்போது அந்த இசையை ரசிகர்கள், இசை காப்பாளர்கள் அதை தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு அழகா ஒரு இசை ஒரு கேரக்டராகவே வாழுதுன்னா, இன்னும் சொல்ல போனா நடமாடும் பிணமாக நஜீப் நடந்துட்டு இருக்கும் போதெல்லாம் இல்ல அவனுக்குள்ள உணர்வு இருக்கு, உயிர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே கூடவே நடந்து வர்றது ஏஆர் சாருடைய இசை தான். ஆனா அவ்வளவு அந்த அழகான ஒரு படைப்பு. இந்த படைப்புல நான் இருக்கேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒரு படைப்பு வந்து மிகப்பெரிய லெவல்ல போகணும்னு வேர்ல்டு முழுக்க எதிர்பார்க்கிறாங்க. பொதுவா வந்து தமிழ் சினிமா, மலையாள சினிமா, கன்னட சினிமான்னு சொல்லி நம்ம ஒரு காலம் கொண்டாடிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கு எல்லாரும் கைகோத்து இந்தியன் சினிமான்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த இந்தியன் சினிமாவை இன்னைக்கு ஒரு கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா, ஒரு செயின் வேணும் இல்லையா. என்ன கொடுத்தாலும் அதுல ஒரே ஒரு சின்ன ஒரு செயின் தேவைப்படுது. அந்த செயினா இன்னைக்கு வேர்ல்டு முழுக்க இழுத்துட்டு போறதுக்கு இசையமைப்பாளருடைய இசை தான் ஒரு மிகப்பெரிய அந்த செயினா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. இதை நான் வந்து இந்த புத்தகத்தை படிச்சதுனால, இதுல உணர்ந்ததுனால நான் இவ்வளவு விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆனா உண்மையிலே படைப்பிடிப்பு அதை விட பல மடங்கு அதை வந்து கண்ணு முன்னாடி நிறுத்திருக்கிறாங்க, நீங்க பாருங்க. ஆனா இந்த மாதிரி படைப்புகள் தான் கொண்டு போய் சேர்க்கும் போது நம்ம இந்திய சினிமாவுடைய தரம், நம்மளுடைய மாநிலத்தின் உணர்வுகளை மொழிபெயர்த்திருக்கிறது. எனவே இந்த படைப்புல எனக்கும் ஒரு பாடம் கொடுத்து என்னையும் இங்கே ஒரு படைப்பாளனாக அங்கீகரிக்கிறதுக்கு அத்தனை குழுக்களுக்கும், குறிப்பாக ஏஆர் சார் எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னல, we need to show some Indian love because all the way from Bollywood அங்கே வந்து the Born Identity இந்த மாதிரி பல படங்கள் அவர் ஹிட்ஸ் கொடுத்திருந்தாலும், I think when he got a call from Blessy, he said fine, let me do this project. I think அதுக்கே ஒரு பல பாராட்டுகள் இவர் கொடுக்கலாம். So it's time for us to call upon our own dear Jimmy to share a few words, please. Hi, good evening. Well, I'm very happy to be here because this is such a great adventure for me. Yes, I live in LA. I've done movies in Hollywood, in Europe, in Nollywood,
in South America, but I'm so happy to be introduced to the Indian audience by a great movie, The Goat Life. It was one of those adventures where you don't think that you'll ever experience, because shooting in the deserts of Algeria and Wadi Rum is almost like a dream. As hard as it was, but it was also an experience of a lifetime. And I believe that this is probably one of the greatest adventure movie that any of you guys will see. It's a human story. It's very inspirational, and I'm so privileged to have worked with probably some of the best that India has to offer, from the lead actor Raj, to the extremely commanding director Lacey, who has the soul of an angel. I believe he might be a saint in a different life, and of course your own super composer A.R. Rahman, without forgetting our DP, who's provided us of images that will blow your mind. So very happy to be here. Very happy to experience India, to experience Chennai, and I love your food. Thank you. Thank you